हे पैसे बीजेपीवाल्यांचे होते. 50 लाख रुपये इकडे वाटायला त्यांनी आणले होते. ते लोक कालपासून हे पैसे वाटतात. ये 15 माले पे जिसान सिद्दीकी की तरफ से ये बैनर आया था और एक पैम इसके अंदर एनवलप दिया है भाई. देखिए ये एनवलप. किसने पैसे दिए आप बता सकते हो? बताओ आप डरिए ना. नहीं, बताओ. मुझे नहीं पता. ऊपर रहते थे पहले, मगर उसका नाम नहीं मालूम. पक्ष का है ये चिन्ह? ये कोमल का है. कमल मतलब कौन सा पक्ष मालूम है? बीजेपी. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி பிஜேபி ஆட்சி. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி, கேரளாவில் பிஜேபி, அசாமில் பிஜேபி, புதுச்சேரியில் பிஜேபி. இதற்கு பின் நாட்டில் நடக்கக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரே கட்சி பிஜேபியாக மட்டும்தான் இருக்க முடியும். மாநில கட்சிகள் பிஜேபியின் ஆதரவு இல்லாமல் அவர்களால் நிலைக்கவே முடியாது. பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், வார்டு மெம்பர் எலெக்ஷனாக இருக்கட்டும், கார்பரேஷன் எலெக்ஷனாக இருக்கட்டும், காலேஜ் எலெக்ஷனாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி எலெக்ஷனாக இருக்கட்டும், சான்சலர் எலெக்ஷனாக இருக்கட்டும், அசெம்பிளி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன், அதாவது நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான தேர்தல் வந்தால் கூட அதை கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஸ்தானத்தில் இன்னைக்கு பிஜேபி வளர்ந்து விட்டது. சென்ட்ரல் ஏஜென்சிஸ், இடி, சிபிஐ, ஐடி, நீதிமன்றங்கள், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், தேர்தலை வெளிப்படையாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, தேர்தல் ஆணையம், அனைத்துமே பிஜேபிக்காக வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கு பின் எந்த கட்சியாலையுமே ஆட்சியை பிடிக்க முடியுமா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். மிகவும் ஆழமான பதிவு, நீண்ட ரிசர்ச்சிற்கு பின்பு பல ஆதாரங்களை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். பிஎம்சி, மும்பை கார்பரேஷனுக்கான இந்த எலெக்ஷன், இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார கார்பரேஷன் எது என்றால் இதே மும்பை கார்பரேஷன் தான். 75,000 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட், ஒரு வருடத்திற்கான பட்ஜெட். ஏராளமான மாநிலங்களுடைய வருட பட்ஜெட் கூட இவ்வளவு இருக்காது, மும்பையில் இந்த பட்ஜெட் இருக்கு. அதனால் மும்பையின் இந்த பிஎம்சி மீது ஒரு பார்வை, பிஜேபியின் பார்வை நீண்ட நாட்களாக இருந்தது. 30 ஆண்டுகளாக சிவசேனா தான் மும்பையின் கிங்காக எடுத்து காட்டினார்கள். ஆனால் இந்த முறை பிஜேபி தான் மும்பையின் கிங்காக வெளிவந்திருக்கிறது. ட்ரிபிள் இன்ஜின் கி சர்க்கார், கார்பரேஷன் பிஜேபி கையில், மத்திய அரசாங்கம் பிஜேபி கையில், மாநில அரசாங்கம் பிஜேபி கையில். ஆனால் இந்த பிஜேபி போட்ட திட்டத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருட்டுத்தனத்தை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டில் ஓட்டோரி நடந்திருக்கிறது, இந்த நாட்டில் இவிஎம் திருட்டுகள் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் பிஜேபி நடத்திய இந்த திருட்டை தாண்டி உலகத்தில் வேற எங்கேயுமே திருட்டு நடந்திருக்காது. வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் vote theft took place in Mumbai, Maharashtra. தேர்தல் ஆணையம் வேடிக்கை கூட பார்க்கவில்லை. அப்படியே கண் மூடி எங்கேயோ ஓரத்தில் ஹோட்டல் ரூம் போட்டு தூங்கிட்டாங்க. There is no question, whatever you can, please do it. இன்னைக்கு நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஆதாரங்களை நீங்க பார்த்தீர்களா? ஏன்னா எல்லாமே பதிவாகி இருக்கிறது, எல்லாமே கேமராவில் பதிவாகி இருக்கிறது, இதை மறுக்கவே முடியாது. ஆனால் கூட கோதி மீடியா டெமோக்ரஸியின் கொலையை, கான்ஸ்டிடியூஷனின் கொலையை கொண்டாடி வருகிறார்கள். பிஜேபி வெற்றி பெற்று விட்டதா, அதற்காக ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஆனால் இந்த கொண்டாட்டத்திற்கு பின் வெட்கமே இல்லாமல் தாண்டவம் ஆடக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். எந்த அளவில் பணம் விளையாண்டிருக்கிறது, மசல் பவர், மணி பவர், சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பவர், பியூரோக்ரசி பவர், ஜுடிஷியரி பவர் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் அனைத்தையுமே கையில் போட்டு இதற்கு மேல் இந்தியாவில் எந்த விதமான தேர்தலையும் நீங்க சந்திக்க முடியாது என்கிற விஷயத்தை பிஜேபி உறுதி செய்து விட்டது மும்பை எலெக்ஷனில். என்னுடைய முதல் வீடியோவை, முதல் ஆதாரத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன்.
உல்லாஸ் நகர் மும்பையில் நடந்த இந்த சம்பவம் எந்த அளவில் பிரகாஷ் அம்பேத்கருடைய பார்ட்டி மெம்பர்ஸ் இந்த பண பட்டுவாராவை கையும் களவுமாக பிடித்தார்கள். தேர்தல் ஆணையத்திடம் கம்ப்ளைண்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மறுத்துவிட்டது. நீங்களே பாருங்கள். हे पैसे बीजेपीवाल्यांचे होते. 50 लाख रुपये इकडे वाटायला त्यांनी आणले होते. ते लोक कालपासून हे पैसे वाटतात. This is my proof number 1. My proof number 2, Aurangabad public, இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இந்த ரெய்டு அடிக்கவில்லை, மக்கள் இந்த ரெய்டை அடித்திருக்கிறார்கள். மக்கள் பிஜேபியினர்கள் எந்த அளவில் பிஜேபி வர்க்கர் பணத்தை கொடுத்து வந்தார்களோ அவர்களை பிடித்திருக்கிறார்கள். இந்த வீடியோவிற்கு பின்பு தேர்தல் ஆணையத்திடம் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. நீங்களே என்னோட 2வது வீடியோ ஆதாரத்தை பாருங்கள். இது மட்டும் தானா? டோர்பெல் அடிக்கும். டோர்பெல் அடிச்ச உடனேயே ஒரு பிஜேபி தொண்டர் வந்து நிப்பாராம். கையில ஒரு பாம்ப்ளெட்டுக்குள்ள ஒரு கவர். அந்த பாம்ப்ளெட்டை திறந்து கவரை திறந்து பார்த்தா 3000 ரூபாய், சில இடங்கள்ல 15,000 ரூபாய் வர. இட் வாஸ் கார்பரேஷன் எலெக்ஷன், இட் வாசன்ட் லோக்சபா ஆர் அசெம்பிளி. எந்த தேர்தலாக இருந்தாலுமே இது போன்ற பணம் ஒரு நயா பைசா கொடுத்தால் கூட அந்த இடத்தில் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அகைன் நோ ஆக்ஷன். ப்ளீஸ் see this third evidence, 3வது எவிடன்ஸ் பாருங்கள். டோர் டு டோர் बीजेपी பணத்தை கொடுத்து வருகிறது பாருங்க. ये 15 माले पे जिसान सिद्दीकी की तरफ से ये बैनर आया था और एक पैम इसके अंदर एनवलप दिया है भाई, देखिए ये एनवलप, और एनवलप के अंदर निकला 3,000 रुपया. ये रुपेश मसलोकर को वोट देने के लिए रिश्वत दी जा रही हमको. என்னுடைய 4வது ப்ரூஃப், லுக் அட் திஸ் வீடியோ. அந்த பெண்ணிடம் அவர் கேட்கிறார், இந்த பணம் யார் கொண்டாந்து கொடுத்தா? இந்த சீட்ல இருக்கக்கூடிய சின்னத்தை உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும். லோட்டஸ், தாமரை சின்னத்திற்கு கீழே ஒரு கவர் வச்சு கவருக்குள்ள பணம். நீங்களே பாருங்க. இது 2வது பணம் கொடுக்கக்கூடிய டோர் டு டோர் கொடுக்கக்கூடிய ஆதாரம். மை ப்ரூஃப் நம்பர் 4 பாருங்க. किसने पैसे दिए आप बता सकते हो? बताओ, आप डरिए ना, नहीं, बताओ. नहीं, मुझे नहीं पता. ऊपर रहते थे पहले, बट उसका नाम नहीं मालूम मुझे. हमारे बिल्डिंग में रहते. लेकिन ये किस पक्ष का है ये चिन्ह? ये कोमल का है. कमल मतलब कौन सा पक्ष है मालूम है? बीजेपी. My proof number 5 will shock you. குக்கர், மிக்சி, கிரைண்டர், வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் பிஜேபியிடம் நீங்க ரெஜிஸ்டர் செய்து விட்டீர்கள்னா, நீங்க ஓட்டு போடும்னு சொன்னாலே போதும், உங்களுடைய வீடு தேடி வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து வருகிறார்கள். இந்த அனைத்துமே பிரச்சாரம் முடிந்ததற்கு பின்பு, அனைத்துமே டெலிவிஷன் கேமராவிற்கு முன்பு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. எந்த விதமான பயமும் கிடையாது. நீங்களே பாருங்கள். இதைவிட கேவலமான இன்னொரு திருட்டும் நடந்திருக்கிறது. இங்க் வைப்பார்கள். நீங்க ஓட்டு போட போனீங்கன்னா இங்க் வைப்பார்கள். அந்த இங்க் இந்த முறை பர்மனன்ட் மார்க்கர்ல வச்சிருக்காங்க. இங்க் எல்லாம் கிடையாது, பர்மனன்ட் மார்க்கர். சரி, பர்மனன்ட் மார்க்கர் ஏதோ டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கும்னு பார்க்கலாம். ஆனால் இந்த பர்மனன்ட் மார்க்கர் சாதாரணமாக ஒரு டெட்டாலை வச்சு நீங்க தொடச்சிங்கன்னா கூட, சானிடைசரை வச்சு தொடச்சிங்கன்னா கூட 30 நொடிகள் கூட இந்த இது தாங்க முடியவில்லை. அப்படி அழிஞ்சிருது. எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் நீங்க இதை நீக்கலாம், எடுக்கலாம். நம்ப முடியலையா? நீங்களே பாருங்க. किती वेळ झाला तुला वोट करून? 2-3 तास झाले. அதாவது சானிடைசர் மட்டுமல்ல, இந்த இங்கை நீக்குவதற்காக, எடுப்பதற்காக, அழிப்பதற்காக இந்த அழிக்கக்கூடிய கெமிக்கலையும் பிஜேபியினர்கள் டிஸ்ட்ரிபியூட் செய்திருக்கிறார்கள் பூத்துக்கு வெளியிலேயே. மகாராஷ்டிரா தேர்தலுக்காக மத்திய பிரதேசத்திலிருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, மற்ற மாநிலங்கள்ல இருந்து
வரக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை வைத்து இந்த வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பிஜேபியுடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். திஸ் இஸ் நாட் இவிஎம், திஸ் இஸ் நாட் vote chori, திஸ் இஸ் நாட் SIR, திஸ் இஸ் எவ்ரிதிங். இதை விட கேவலமான தேர்தலை நீங்க இதற்கு முன்பு பார்த்திருக்கவே முடியாது. நம்ப முடியலையா? இன்னொரு ஆதாரத்தை எடுத்து காட்டுகிறேன். பிரீத்தி சோம்புரா, a senior journalist from Mumbai, Maharashtra. ரொம்பவே சீனியர் ஜேர்னலிஸ்ட். இவருடைய பில்டிங்ல 40க்கும் மேல ஓட்டுகள் இருந்திருக்கிறது. இந்த பெண்மணி தன்னுடைய ஓட்டை போடுவதற்காக போயிருக்கிற, கையில சீட் இருக்கு, ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு, படிச்ச பெண்மணி. இவங்களுடைய பில்டிங்ல இருக்கக்கூடிய 40 நபர்களில் வெறும் 6 பேருடைய பேர் தான் அங்க இருந்திருக்கிறது. இந்த பெண்ணுடைய பேரும் அங்க கிடையாது, இந்த பெண்ணுடைய குடும்பத்தினுடைய பேரும் கிடையாது. இந்த பெண் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மும்பையில் இதுதான் நேற்று நடந்திருக்கிறது. எங்க திரும்பி பார்த்தாலும் ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, இல்ல உங்களுடைய பேர் இங்க இல்லை, இன்னொரு பூத்ல இருக்கு, அங்க போய் பாருங்க. இங்க இருந்து அவங்க அங்க போவாங்களா? அங்க போய் பார்த்தா, இல்ல சார் இந்த பூத்ல இல்ல, உங்களுடைய பூத் அந்த பூத், ஸோ பூத் நம்பர் சோ அண்ட் சோக்கு நீங்க போங்க. இங்க இருந்து அங்க போனா, இல்ல சார் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் பூத்துக்கு போனீங்க இல்லையா, அங்கதான் உங்களுடைய இது இருக்கு, அங்க போங்க. அப்புறம் ஒரு பூத்துக்கு போவாங்க. சிஸ்டம்ல காட்டல, உங்கள்ட்ட எப்படி வந்துச்சு, உங்கள்ட்ட எப்படி இந்த சீட் வந்துச்சு? சார் உங்களுடைய தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல தான் எடுத்துட்டு வந்தோம். வெப்சைட்ல இருக்கலாம் சார், எங்கள்கிட்ட அப்டேட் ஆகலை, ஸோ நீங்கள் ஓட்டு போட முடியாது. சரி ஒன்று செய்யுங்க, நீங்கள் அந்த பூத்தில் போய் செக் பண்ணுங்க. அங்கே போய் பார்த்தா சார் இங்கேயும் இல்லை சார். அப்போ என்ன ஆகும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஓட்டர் அலைஞ்சு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிடுவார். அவருடைய ஓட்டு காலையிலே போட்டாங்க. நவ் யூ அண்டர்ஸ்டுட்? தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி கேரளாவில், வெஸ்ட் பெங்காலில், அசாமில், புதுச்சேரியில், இதற்கு மேல் வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் யாருடைய ஆட்சி வரப்போகிறது? இதர் டைரக்ட்லி பிஜேபி ஆர் பிஜேபியோட சப்போர்ட் வழியாக வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அதுவும் ஒரு சில தேர்தலுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் அவர்களும் வர முடியாது. இந்த பெண்மணி பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே கேட்டு. लोकसभा और विधानसभा में मैंने और मेरे परिवार के सभी लोगों ने वोट किया। आज सुबह जब मैं गई एचईस वार्ड के बकोला म्यूनिसिपल कॉर्पोरेशन की स्कूल में वोट डालने के लिए, तो उस वक्त वो लोग कहते हैं कि हमारी बिल्डिंग के सिर्फ 6 लोगों का नाम उसमें है, जबकि बिल्डिंग में है करीब 40 से ज़्यादा लोग जिन्होंने पिछली बार वोट किया। इस बार सिर्फ 6 लोगों का ही नाम है। जब इस बारे में मैंने इलेक्शन कमीशन को पूछा कि ये क्या है कि सिर्फ बिल्डिंग के 6 लोगों का नाम ही क्यों है, तो उनके पास इसका कोई जवाब नहीं था। उनका ये कहना है कि बीएमसी के से हमारे पास में सिर्फ यही लिस्ट आई है। अब मेरा सवाल इलेक्शन कमीशन से और बीएमसी से ये है कि जब हमारा नाम पिछले वोटिंग लिस्ट में था, तो आपको किसने अधिकार दिया कि आप हमारा नाम उस वोटिंग लिस्ट से कट कर दें? और बिल्डिंग में 40 लोगों में से सिर्फ 6 लोगों का ही नाम है, जबकि मैं अभी स्टेट इलेक्शन कमीशन की वेबसाइट में चेक कर रही हूँ, उनके ऐप में जाके चेक कर रही हूँ, तो मेरा नाम और मेरे पूरे फैमिली का नाम और बिल्डिंग में जो बाकी लोग हैं सबका नाम इस लिस्ट में है, जबकि बीएमसी के पास जो लिस्ट आई है वोटिंग लिस्ट उसमें नहीं है। अब इसका जवाब मैं स्टेट इलेक्शन कमीशन से मांग रही हूँ और बीएमसी से मांग रही हूँ कि आपका ये कैसा कारोबार है, आपने ये क्या किया है, कहाँ गए इतने सारे लोगों का नाम, जवाब दें। இப்போ இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ராஜ் டாக்கரே எம்என்எஸ் உடைய தொண்டர்கள் பிஜேபியை சார்ந்த நபர்கள் இந்த பணத்தை கொடுக்கும்போது பிடிச்சுட்டார்கள். பிடிச்சு தர்மடி கிடைச்சிருக்கு. தர்மடி போட்டு போலீஸையும் கூப்பிட்டாங்க. போலீஸ் எஃப்ஐஆர் போடுறது தயாராக இருக்கு. இன்னொரு பக்கம் தேர்தல் கமிஷனர், தேர்தலுடைய ஆஃபீஸர் அங்க வந்து நிற்கிறார். இந்த அடி வாங்கக்கூடிய நபர்கள் கையும் களமாக பிடிச்சு அவர்கள் கையில் அந்த பணம் இருக்கு. பணத்தையும் நீங்க பார்த்தீர்கள், அந்த லிஸ்ட்ல நீங்க பார்த்தீர்கள்னா பெயர், பூத் நம்பர், ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் எல்லாமே இருக்கு. இவங்களுக்கு பணத்தை கொடுத்து டிக் மார்க் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அளவில் அங்க ப்ரூஃப் இருக்கு. இந்த தேர்தல் ஆஃபீஸர் அந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு என்கிற ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறார். போலீஸ் இவங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாதான் என்னால் பண்ண முடியும். அந்த நபர்களை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் வெளியில் விட்டுட்டாங்க. There is no action. Now this is what happened in Mumbai, Maharashtra. Sanjay Raut
அவர் என்ன பேசினார் என்று எடுத்து காட்டுவதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முதலில் இந்த தர்மடி கிடைச்ச வீடியோவை பாருங்கள். இதற்கு பின்னாடி ஏராளமான வீடியோ உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள். पटकन सांग लगत कोणाचे पैसे लवकर सांग ना मग तू नाव सांग ना कोणाचे पैसे मागवा अरे आपल्याच म्हणजे बीजेपीचे आहे ना बीजेपीचे सांग ना मग तू असं पैसे लिस्ट दाखव लिस्ट ओपन कर रेट प्रत्येकासमोर रेट ओके இதே ராஜ் டாக்கரே உத்தவ் டாக்கரேடைய டீம் இன்னொரு இடத்துல ஒரு ரேட் போட்டிருக்கு. என்ன ரேட்? இன்னைக்கு தேர்தல் நடந்து கொண்டு இருக்கு. ஆட்டோல ஒரு நபர் பிஜேபியோடைய அந்த சிட்டையெல்லாம் போட்டுட்டு ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வீடு மிட்டாய் டப்பாக்கள். எந்த அளவுல இந்த திருட்டுத்தனம் என்று நீங்க பாருங்க. சஞ்சய் ராவத் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த தேர்தலை பிரைப் ஆன் விச் ஆப்போசிஷன், எந்த அளவில் இந்த பிரைப் நடந்திருக்கிறது, எந்த அளவில் தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, லாட்லி பெஹனா என்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. இன்னைக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி மும்பை மகாராஷ்டிராவின் அரசாங்கம், பிஜேபியின் அரசாங்கம் பெண்களுடைய அக்கவுண்ட்களில் 3000 ரூபாயை போட்டிருக்கிறார்கள். 3000 rupees ஈச். எப்படி பீகாரில் 10,000 ரூபாய் போட்டார்களோ அதே போன்று மும்பையில் 3000 ரூபாய் பெண்களுடைய அக்கவுண்ட்டுக்கு போயிருக்கு. எதிர்கட்சிகள் கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறார்கள், எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கூட எதுவுமே நடக்கவில்லை. 3000 ரூபாய் போனது தான். மக்கள் கையில பணம் போனது. சஞ்சய் ராவத்தை நீங்களே கேளுங்க. भारतीय जनता पार्टी सिंधेगढ़ और अजित पवार को डोर टू डोर पैसा बांटने की खुली छूट और लाइसेंस दिया है कि आप जाइए घर घर और जो आपका पैसा देना है ना, वोटरों को खरीदना है, तो आप घर घर जाकर वोटर्स को खरीद सकते हो, पैसा दे सकते हो, पाकिट दे सकते हो. என்டெலிபிள் இங்க், அதாவது இங்கை அழிக்கலாம் என்கிற இந்த விஷயம் சோஷியல் மீடியா வழியாக ஏராளமான நபர்கள் நானும் அழிக்க முடியும், என்னாலே அழிக்க முடியும் என்று வீடியோக்களை போட்டதுக்கு அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். வீடியோ வழியாக பேசியிருக்கார். அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அவர் என்ன பேசினார் அதை நீங்க பாருங்கள். இந்த இங்க் அழிவதாக நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம் சோஷியல் மீடியா வழியாக. இதை பற்றி ஒரு ஆழமான இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் நடத்துவோம். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, பிஜேபி ஆட்சியில் வந்து விட்டது. இப்போ இவர்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்த போறார். தேர்தல் ஆணையருடைய இந்த பதிலை நீங்களே கேளுங்கள். Where is Ganesh Kumar? What will be his reply on all of these? These are not homemade videos, sir. These are not allegations. These are proof. These are proofs. ஒரு நபருடைய அக்கவுண்டில் 15,000 ரூபாய், 3000 ரூபாய் எங்க இருந்தது பணம் வந்தது, எப்படி இந்த பணம் வந்தது, அதை நீங்க பார்த்தீர்கள். நேரடியாக நரேந்திர மோடியின் ஒரு கனவு, பிஜேபியின் கனவு, மும்பையில் தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும். மும்பையில் கண்ட்ரோல் வந்த உடனேயே அடுத்த நபர் யாருக்கு லாபம்? அடானிக்கு தான் லாபம். இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் வரை அடானி செலவு செய்திருக்கிறார். 4,500 crores, not 1 or 2 rupees. அடானி இந்த தேர்தலுக்காக செலவு செய்த தொகை. பிஎம்சி யார் கையில் இருக்க வேண்டும்? பிஎம்சி எந்த பக்கம் போனால் யாருக்கு லாபம் போகும் என்று நீங்க பாருங்கள். இதை தானே ராகுல் காந்தி ஓட் சோரி என்கிற விஷயத்தை வைத்து எடுத்து காட்டினார். ராகுல் காந்தியுடைய அந்த ஓட் சோரி அலிகேஷன் கர்நாடகா, ஹரியானா, மகாராஷ்டிரா அனைத்து இடங்களையுமே ஒழித்ததா இல்லையா? தேர்தல் ஆணையருக்கு எதற்காக இந்த பாதுகாப்பை கொடுக்கிறீர்கள், ஏன் தேர்தல் ஆணையர் மீது வழக்கு போடக்கூடாது என்று அவர் கூறினாரா இல்லையா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இந்த நாட்டில் இருக்கு. அந்த ஆக்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா யாராலையுமே மக்களுடைய உரிமை, மக்களுடைய அதிகாரத்தை பறிக்க முடியாது. தேர்தல் ஆணையத்துடைய இந்த பொறுப்பு எலெக்ஷனுக்கான பொறுப்பு. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலை நீங்க ஒரு முறை பாருங்கள். ஜேர்னலிஸ்ட் பிரீத்தி சோம்புராவை நீங்க கேட்டீர்கள். சிவசேனா எந்த அளவில் மக்களை பிடித்தது. சிவசேனாவின் பிரியங்கா சதுர்வேதியாக இருக்கட்டும், சௌமியா டண்டனாக இருக்கட்டும், இவர்களுடைய தலைவர்களுடைய, பாலிவுட் நடிகைகளுடைய
பெயர் கூட நீக்கப்பட்டிருக்கிறது. உத்தவ் டாக்கரேவுடைய அலிகேஷன், அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஏராளமான நபர்களுடைய பேரும் நீக்கப்பட்டிருக்கிறது. முலுந்த் என்கிற இடத்தில் 614 votes ஒரு இடத்துல இருந்திருக்கிறது, அதை போடவிடவில்லை. இது போன்று ஒரு தேர்தல் நடந்தால் அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தலில் டிஎம்கே எதிராக ஃபேமிலி அரசியல் என்கிற குடும்ப அரசியலுக்கான அலிகேஷனை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். கரப்ஷன் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் சரியாக இல்லை. ஒரு பக்கம் டிவிகே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அவர்களை முன்னிறுத்தி பிஜேபி தன்னுடைய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டது. நாளைக்கு அவர்கள் வெற்றி பெற்றால் என்ன சொல்லுவார்கள்? இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கவர்மெண்ட். இங்க மக்கள் யாருமே டிஎம்கேவை விரும்பவில்லை, அதனால் தோற்று போய்விட்டார்கள். ஆக்சுவலா விஜய்க்கு போன ஓட் எல்லாமே டிஎம்கேயோட ஓட்டுகள் தான். See, they have a narrative set. Already they have a narrative set. Here they will play Vijay card. Here they will play ADMK card. SIR வைத்து 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை நீக்கி இருக்கிறார்கள். 97 lakh, not 1 or 2. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து 15.6% வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். அப்போ அந்த வாக்காளர்கள்லாம் எங்க போவார்கள்? எப்படி இதை விளையாட போறார்கள்? நீங்க பாருங்க. வெஸ்ட் பெங்காலின் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி இடி ரெய்ட் போடுகிறது, வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் நிற்கிறது. There is no action. விஜய் அவர்களுடைய படத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து ஒரு எமோஷனை கிரியேட் செய்து permanently it is blocked now. Why? What was he showing? ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவவாதிகள் அவர்கள் எந்த விதமான தாண்டவத்தை நடத்தினால் கூட, எந்த விதமான கலவரத்தை தூண்டினால் கூட அவர்களுக்கு அடுத்த நாளே பெயில் கிடைக்கிறது. அடுத்த நாளே பெயிலில் வெளிவரும் போது பஜ்ரங் தலின் சீஃபாக இருக்கட்டும், அல்ல ஹிந்து ரக்ஷா தல் இது போன்ற நபர்களாக வெளியே வரும்போது அப்படியே மேல தாளங்களுடன் 10 வண்டி பின்னாடி 10 வண்டி பின்னாடி ஒரு ஹீரோஸத்தை எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன, அதை நீங்க பாருங்கள். இது ராஜஸ்தான்ல இருந்து வெளிவந்த இந்த வீடியோ. என்னுடைய அடுத்த மிக முக்கியமான ஆதாரம் ராஜஸ்தான்ல இருந்து வெளிவரக்கூடிய இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள்னா, பிஎல்ஓ ஆஃபீஸரை பிஜேபியினர்கள் போன் போட்டு மிரட்டி இருக்கிறார்கள். மைனாரிட்டிகளுடைய பெயரை நீக்கும்படி, முஸ்லிம்ஸ்களுடைய பெயரை நீக்கும்படி. இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் தைரியமான ஆஃபீஸராக இருந்த காரணத்தால், நீ வந்து பாரு, நீ எங்க வர சொல்றியோ அங்க நான் வர்றேன், டிஎம் ஆஃபீஸுக்கு வெளியில் நான் தீக்குளிப்பேன், தற்கொலை பண்ணிப்பேன், உங்களோட பேரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் சாவேன், மக்கள் வருவாங்க. அந்த அளவில் மிரட்டியதற்கு பின்பு அங்களுடைய நபர் இன்னும் அடுத்த லெவலில் மிரட்டி இருக்கிறார். அந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும். ராஜஸ்தான்ல இருந்து வெளிவரக்கூடிய வீடியோ. அங்கேயும் எஸ்ஐஆர் நடத்தப்பட்டு அங்கேயும் இது போன்ற தில்லுமுள்ளுக்கள் நடக்கிறது பாருங்கள். पूरी बस्ती ने हटा जाएंगे, कोई 50 एक नाम रख लो, बस्ती ने हटा जाएंगे पूरी ने, फिर आप जीत जाओगे। हाँ नहीं पर यहाँ हटा जाएंगे पूरी नहीं, मारखंड आगे लिस्ट आगे लंबी। हाँ हटाना 101 रखना तो फिर उठा देना और सबने, है ना? फिर आप जीत भी जाओला, आराम से महाराज भी जीत जाओला। नहीं जीत कोई तो और महाराज भी जीत जाओला, थे भी जीत जाओला। मैं कलेक्टर साहब को जा रही तू, एसडीएम मैडम को उन्हें मर रही तू मैं, है ना? என்னோட அடுத்த வீடியோ பாருங்க. பிஜேபியினர்கள் எப்படி திருட்டு வேலையை பார்க்கிறார்கள். எதிரில் இருக்கக்கூடிய உத்தவ் டாக்கரேவுடைய சிவசேனா, ராஜ் டாக்கரேயின் எம்என்எஸ், அதனுடைய தொண்டர்கள் இவர்களை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தால் கூட எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எடுக்கப்படவில்லை, எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. திஸ் இஸ் வாட் இந்தியாஸ் டெமோக்ரஸி இஸ். இப்ப சொல்லுங்க, தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சி? கேரளாவில், வெஸ்ட் பெங்காலில், புதுச்சேரியில், அசாமில் வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் யாருடைய ஆட்சி, யாருக்கு வெற்றி கிடைக்கும், அண்ட் எப்படி இந்த வெற்றியை கொண்டாட முடியும், எப்படி கோதி மீடியா இதை கொண்டாடுகிறார்கள்? உங்களுக்கு புரிந்தால் அதற்கான விளக்கத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.